1947 இந்திய அரசு ஐநாவிலே காஷ்மீர் மக்களினுடைய விருப்பத்திற்கேற்ப அரசியல் தீர்வை தருவதாக சர்வதேசத்திற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. 1948 இது ஐநாவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் மக்களிடத்தில் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அந்த மக்களினுடைய அரசியல் விருப்பத்தை கேட்டு அதன் அடிப்படையில் தீர்வை தருவதாக இந்திய அரசு வாக்குறுதி கொடுத்த பிறகு காஷ்மீரை முழுவதுமாக இராணுவத்தினால் ஆக்கிரமித்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்து வருவதை இந்திய டெல்லி அரசு தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமமான தாக்குதலை பொதுமக்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய மக்களிடத்தில் ஒரு அரசியல் விவாதத்தை, ஜனநாயக விவாதத்தை நடத்தாமல் இந்திய அரசு தள்ளி போடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 70,000த்திற்கும் அதிகமான காஷ்மீரிகள் இந்திய இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சர்வதேச அறிக்கைகள் சொல்லுகின்றன. ஐநாவினுடைய அதிகாரிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். சர்வதேச நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இதற்கு பிறகும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான இந்த அரசு இந்த தாக்குதலை நிறுத்த மறுக்கிறது. அங்கிருந்து உடனடியாக இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். AFSPA என்கின்ற இந்த சிறப்பு அடக்குமுறை சட்டம் என்பது உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அந்த மக்களிடத்தில் அரசியல் கருத்திற்கான ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்தும் காஷ்மீரில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை இந்திய அரசு நிறுத்திட வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தந்தை பெரியார் திராவிட கழகம், தமிழர் விடியல் கட்சி, தமிழக மக்கள் முன்னணி, தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், SDPI கட்சி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் கட்சி மற்றும் மே 17 இயக்கம் ஆகிய இயக்கங்கள் ஒன்றிணைந்து இங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசினுடைய தவறான கொள்கையின் காரணமாக காஷ்மீர் மக்களை எதிரியாக மாற்றிருக்கிறது. அங்கே நடத்தப்பட்ட தேர்தலில் இப்பொழுது அருணாச்சல பிரதேசத்தில் நடந்ததை போன்று அயோக்கியத்தனமான வேலைகளை, திருகு வேலைகளை செய்த காரணத்தினால் காஷ்மீர் மக்களினுடைய நம்பிக்கையை இந்திய அரசு இழந்திருக்கிறது. அதனால் இந்திய அரசு பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கு அஞ்சுகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே 70,000 மக்கள் இந்திய இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்திய அரசிற்கு எதிர்ப்பு மனநிலையை இந்தியா தான் உருவாக்கியது. அதனால் தான் அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்த மறுக்கிறது.